சீதா ஒரு டைரியும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு மீனாவுக்கு ரொம்ப அப்படியே பதட்டமாக கால் பண்ணுறாங்க. அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பக்கத்தில் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தாண்டி இருக்கேன், பூ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருங்கக்கா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு சீதா, மறுபடியும் ஏதாவது திட்டினாரா அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லைக்கா, அருண் இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பார்த்து நான் பேசணும், நான் வந்துடுறேன், நீ வீட்டுக்கு வந்து பேசினா அது சரிப்பட்டு வராது, அவர் வந்துருவார், வர டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன், நான் கோயிலுக்கு அவர் கேட்டால் கூட நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்குவேன், நீ கோயிலே வெயிட் பண்ணுக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறாங்க. மீனாவும் பின்னாடியே வந்துட்டு இங்கே சீதாவும் போயிடறாங்க. போனோன்னே அக்கா இங்கே பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க. இங்கே பாருக்கா, நம்ம நினச்சதெல்லாம் வேறு, நம்ம வந்துட்டு என்னமோ நினச்சோம், ஆனால் அருண் இப்படி இருப்பார்னு நினைக்கவே இல்லை. அத்தை இருக்காங்கல்ல, இப்போது இறந்தாங்கல்ல அத்தை, அவங்க வந்து அவங்களுக்கு இவன் பையன், இவர் பையனே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பாருக்கா அந்த ஃபோட்டோலேயே தெரியும் பாருங்கள், அருணுடைய சின்ன வயசு ஃபோட்டோ அது, அருணோட கூட இருக்க இவங்க தான் வந்து இவருடைய அம்மா அப்பா, ஆனால் வந்துட்டு நம்ம அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவருடைய அம்மாவே கிடையவே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சீதா இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், இது ஏதாவது ரிலேஷன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா வம்சம், இந்த டைரியை பாருங்கள், இது அருணுடைய டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீடு இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், மனசே சரியில்லை, சரி வீட்டில் கொஞ்சம் வேலையாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா மேலே ஒரு பழைய ஒரு பரனில் மேலே ஒரு பொட்டி இருந்தது, அந்த பொட்டியில் எடுத்து பார்க்குறப்ப தான் இதெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அருண் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு இது மாதிரி ஒரு இல்லத்தில் தான் வளர்ந்துட்டுருக்காரு. அப்போ தான் வந்து இவங்க போய் அவரை தத்தெடுத்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே சொல்லி இல்லைக்கா கல்யாணத்தப்போ கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, அவங்களுக்கு தான் சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாக்கா அதெல்லாம் உண்மைதாக்கா, ஆனால் வந்துட்டு அருணை இவங்க தத்தெடுத்து தான் வளர்த்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு வந்துட்டு நிறைய சொத்து இருக்குதுக்கா, அந்த வந்து இன்ன வரைக்குமே அது எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் வந்து அதில் போட்டிருந்தபடி இந்த சொத்தெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கணும்னு நினச்சிருக்காருக்கா அருண். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பையனாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு தான் வந்து கல்யாணத்துக்கு கூட என்னை கல்யாணம் பண்ணுறது கூட அவர் வந்துட்டு சம்மதம் சொல்லி இது மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணால் தானே அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு சந்தேகம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லைக்கா, அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாக்கா, அருணுடைய அம்மா அதான் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தானாக வந்துட்டு செல்வமன்னன் வண்டியில் வந்து பட்டெல்லாம் வந்து இறக்கல, அவங்களுக்கு சதி நடந்திருக்குது, அதுக்கு தான் வந்துட்டு அவங்களுடைய உடம்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலான்னு சொல்லி சொன்னதுக்கு இவர் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு, பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவர் தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சொத்து இதெல்லாம் ஃபுல்லாக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க உடம்புல இருந்து உயிர் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக அருணுக்குன்னு எழுதியிருக்குது. அதனால தான் வந்துட்டு அருண் இந்த வேலையை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லைக்கா, அவர் என்னை விரும்பியெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல, இந்த அவங்க அம்மாவுக்காகவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சொத்தெல்லாம் வந்து இவருக்கு அப்படி நல்ல டீட்டெயிலாக எழுதியிருக்கு. அதனால தான் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கூட வந்துட்டு அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுறாருல்ல, அது ரெண்டு காரணத்துக்காக தான். ஒன்று வந்து மாமாவே இவருக்கு சுத்தமாக பிடிக்கல, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை வந்துட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சொத்து ஃபுல்லாக எடுத்துட்டா அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா, என்னமோ புதுசாக இவ்வளோ பெரிய இதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் உண்மையா? அக்கா இந்த டைரியில் ஃபுல்லாக அப்படிதாக்கா எழுதியிருக்குது, எனக்கு இது உண்மையை நம்ப வேண்டாமன்னு எனக்கு தெரியல, ஆனால் அருணுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி தானக்கா இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, அவர் கொஞ்சம் ஏதோ அம்மா வந்து இறந்துட்டாங்கிற டிப்ரெஷனில் இருக்கார், சரியாயிடுவார்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லவே இல்லையே, அவருக்கு மன வருத்தமாக இருந்தால் அவர் எங்கிட்டலாம் பேசியிருக்கணும், அதை தவிர்த்து என்னவே அடிக்கிறாரு, என்ன ஏதுன்னு கூட வீட்டை விட்டு நம்ம கிளம்பி போனால் கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட்டியா கொண்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் வாட்டுக்கு வராரு இருக்காரு, அவர் வாட்டுக்கு போகிறாரு. இதெல்லாம் பார்த்தா இந்த டைரியில் எழுதிக்கிறது வச்சும் பார்த்தா எல்லாம் அப்படி தான் நடந்துட்டு இருக்கும் போல இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா, நீ அதெல்லாம் மனசெல்லாம் போட்டு ஒன்றும் குழப்பிக்காத, அது சும்மா கூட எழுதியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எழுதுனா எப்படிக்கா? இல்லைக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா, அத்தைவே இது மாதிரிலாம் ஏதோ பண்ணி தானே வந்துட்டு இவர் கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏதோ மருந்து இது கொடுத்துட்டாரு என்னமோ தெரிலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, ஆமாம் அன்னைக்கு அத்தை தவறுறப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருந்தார், அருண் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அருண் வந்து வீட்டில் தான்க்கா இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு அருண் தான் வந்து ஏதாவது டீயில் பால் ஏதாவது கலந்து கொடுத்துருந்துருக்கணும், அது தெரியாமல் அத்தை குடிச்சிட்டு தான் வந்துட்டு நடந்து ரோட்டில் போகிறப்ப தான் வந்துட்டு இப்படி உயிர் வந்துகிட்டு இருக்கணும். அப்போ கரெக்டாக பார்த்து செல்வமண்ணை வண்டி முன்னாடி வந்து விழுந்து கட்டி செல்வண்ணை தான் இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு அவர் மேலே பறி விழுந்துருச்சு, அதனால தான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் செல்வமண்ணனை வந்துட்டு வெளியில் கூட ரிலீஸ் பண்ணாமல் அவர் வந்துட்டு உள்ளே வச்சு இத்தனை நாளாக கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா அவருக்கு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாருக்கா. அவருக்கு மொத்தத்தில் வந்துட்டு என்னை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி
சொல்லி என்னை வீட்டிலேருந்து வெளில அனுப்பணும், அதுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு சீதா, நீ மனசை குழப்பிக்காமல் நீ வாட்டுக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போ, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இது அப்படிலாம் எதுவும் நடந்துட நான் விட்டுற மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறக்கே பயமாக இருக்குதுக்கா, அவங்க அம்மாவுக்கு ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஏதோ பண்ணி விட்டாருன்னு என்ன பண்ணுறது, நான் ஒன்று பண்ணுறேன், நான் கொஞ்சம் நாளைக்கு அம்மா வீட்டில் போய் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கலாம்டி, ஆனால் அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இதுக்கு வேறு வழியே இல்லையாக்கா, நான் என்னக்கா பண்ணிட்டோம், எனக்கு அங்கே போய் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, இவர் வாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப கூட நம்ம இது பண்ணிடுவாங்களா அதை பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு எப்படி சந்தேகத்தோடு நம்ம இருக்க முடியும்க்கா, எனக்கு புரியுது உன்னுடைய நிலைமையும், ஆனால் வீட்டுக்கு போனால் சரி வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே மீனா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சீதாவை. அங்கே போகிறப்ப வந்துட்டு என்னடி 2 பேரும் அக்கா தங்கச்சி ஒன்றா வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சீதாக்கு அங்கே இருக்க தனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்க மாட்டேங்குது, அவரும் டியூட்டிக்கு போயிடுறாரு, அதனால தான் சீதா ஒரு 10 நாள் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடி தாராளமாக இருக்கட்டும், ஏன் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவர் டியூட்டிக்கு போயிட்டாருமா, சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிறேன் நான், சொல்லிக்கிறியா சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா இப்போயே ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, பக்கத்தில் நான் கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், மீனா நீ இருக்கியா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் இருக்கேன், நீ பூ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே சீதாவுக்கு கால் பண்ணுறாருன்னு, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உங்கள் அம்மா உங்கள் மாமா உங்கள் அக்கா அதுதான் உனக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து இருந்து சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கணும்னு தோணாதா, என்ன எல்லாம் வீடு ஏதாவது கூட்டிகிட்டு இருந்திருப்ப போல இருக்க, இல்லை போட்ட வாக்கில் விட்டுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சீதாவுக்கு தோணுது, ஐயோ டைரி எடுத்து வந்துட்டோமே, அவருக்கு சந்தேகம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இல்லைங்க அது வந்து இங்கே பக்கத்தில் தாங்க, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, கோயில் வரைக்கும் போகலான்ட்டு வந்தேன், சரி ஓகே ஒழுங்காக சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அக்கா நான் உடனே கிளம்புறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாண்டி அம்மாட்ட சொன்ன 10 நாள் நீங்கள் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அக்கா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கக்கா, நான் போய் அருண் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறேன், டேரெக்டாக பார்த்து சொல்லிகிட்டே வந்துடுறேன், ஏன்டி இப்படி பார்த்துக்கு போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அவர் வந்துட்டு வீடெல்லாம் போட்ட பார்க்கல நான் வந்தேன், அவரும் வந்துட்டார், ஒரு வேலைக்கு எடுத்துட்டு பரன் மேலே வச்சுருந்த அந்த சூட் கேஸையும் காணா, டைரியும் காணான்னு சொல்லி பார்த்து என் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கட்டுதான், சரி சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து விட்டுமா ஸ்கூட்டியில், அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா வந்து நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே கிளம்பியும் போகிறாங்க சீதா. அங்கே போகிறப்ப ஹாலில் அருண் செம கோத்தில் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன தடுத்த, எங்கே என்னுடைய மேலே இருந்த சூட்கேஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அருண் அது வந்து என்ன சொல்லு, என்ன பண்ண, அதை எடுத்துகிட்டு எங்கே போன இப்போ நீ, உன் கையில் தான் இருக்குது, கொடு அந்த ஃபோட்டோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. என்ன என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சா உனக்கு, ஆமாம் நான் எங்கள் அம்மா இவங்க தான், இவங்களுக்கு நான் பிறக்காத பையன்தான், என்னை தத்தெடுத்துருக்காங்க தான், இப்போ என்ன அதுக்கு உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு கிளம்பி போயிரு, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அருண் அப்போ என்னை வந்துட்டு பழகினது பேசுனது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, இப்போ கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்றது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பொய் தான், இப்போ என்ன உனக்கு, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு நான் அவருக்கு போயிட்டே இருப்பேன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை விட்டுருவேன் நான், ஆனால் உன்னை பழி வாங்கணுங்கிறக்காக வந்துட்டு உங்கள் அக்காவை வீட்டை உங்கள் மாமா வந்து தேவையில்லாமல் நான் வந்து பழி வாங்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்துச்சா இனி இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்காதெல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கை, என்ன புரிஞ்சுதா, இங்கே பாரு உங்கள்கிட்ட நான் பேச தயாராக இல்லை, அதான் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சில்ல, எனக்கு வேலை கம்மி தான், என்னை பற்றி உனக்கு தெரிய வச்சு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் வந்து உன்னை வந்து டைவர்ஸ் பண்ணுறக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் எடுக்கும், பரவாயில்ல கடவுள் இருக்காரு தான், எல்லாமே உனக்கே தெரிஞ்சுக்கிச்சில்ல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நீ இவ்வளோ சிம்பிளாக பேசுகிற, என் வாழ்க்கையில் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உன் வழியை பார்த்துட்டு நீ போய் என் வழி பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறேன்.